இயேசுவே. சிவப்பங்கி தரித்து சிவந்தோனாய் அன்று சிதைந்ததே உந்தன் தேகமெல்லாம். சிவப்பங்கி தரித்து சிவந்தோனாய் அன்று சிதைந்ததே உந்தன் தேகமெல்லாம். ஐயா பஞ்சகாயம் அடைந்து குருதி எல்லாம் சிந்தி சிவப்பழியான என் இயேசுவே. பஞ்சகாயம் அடைந்து குருதி எல்லாம் சிந்தி சிவப்பழியான என் இயேசுவே. எருசலேம் நகர வீதியிலே உன் கால்கள் தள்ளாடி சென்றீரே. எருசலேம் நகர வீதியிலே உன் கால்கள் தள்ளாடி சென்றீரே. ஐயா பஞ்சகாயம் அடைந்து குருதி எல்லாம் சிந்தி சிவப்பழியான என் இயேசுவே. பஞ்சகாயம் அடைந்து குருதி எல்லாம் சிந்தி சிவப்பழியான என் இயேசுவே. எலோயிலாமா சபக்தானி என்று சிலுவையிலே நீர் கதறினீரே. எலோயிலாமா சபக்தானி என்று சிலுவையிலே நீர் கதறினீரே. ஐயா பஞ்சகாயம் அடைந்து குருதி எல்லாம் சிந்தி சிவப்பழியான என் இயேசுவே. பஞ்சகாயம் அடைந்து குருதி எல்லாம் சிந்தி சிவப்பழியான என் இயேசுவே. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி உள் ஆவியை தேவனிடம் கொடுத்தீரே. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி உள் ஆவியை தேவனிடம் கொடுத்தீரே. ஐயா பஞ்சகாயம் அடைந்து குருதி எல்லாம் சிந்தி சிவப்பழியான என் இயேசுவே. பஞ்சகாயம் அடைந்து குருதி எல்லாம் சிந்தி சிவப்பழியான என் இயேசுவே. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We welcome each and everyone for this special day and the special meeting. இந்த விசேஷமான கூட்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வளைக்கும். I know every day is a special day. ஒவ்வொரு நாளும் விசேஷத்த நாள். Because the Bible says that. வேதம் அப்படியாக சொல்லுகிறது. When God created the 7 days, He find is good. ஆண்டவர் இந்த 7 நாளும் சிருஷ்டிக்கும் போது நல்லது என்று கண்டார். And after He created all the things and He say it's good. எல்லாத்தையும் சிருஷ்டித்து நன்மை என்ற நல்லது என்று கண்டார். Psalms 34:8 says. சங்கீதம் 34
8 சொல்லப்பட்டிருக்குது. Taste and see how good He is. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். So this evening, இந்த மாலை for வேளையில the special day, இந்த விசேஷ நாளிலே we call it a special Friday, நல்ல வெள்ளிக்கிழமை என்று, a Good Friday, நல்ல வெள்ளிக்கிழமை a என்று, Holy Friday. ஒரு பரிசுத்த வெள்ளிக்கிழமை என்று. We have 52 Fridays in one year. ஒரு வருஷத்துல 52 வெள்ளிக்கிழமை வாரங்கள் உண்டு. There are so many Fridays we are facing in our life. ஒவ்வொரு நாளும் நம்ம வித்தியாசமான வெள்ளிக்கிழமை நம்ம வாழ்க்கையில But the சந்திக்கிறோம். whole world ஆனா முழு உலகமும் focusing on one Friday. ஆனா ஒரு வெள்ளிக்கிழமை அவங்க சுட்டி காட்டுறார்கள். And around the world they say it's a Good Friday. அது மட்டுமல்ல உலகத்துல இந்த வெள்ளிக்கிழமை நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொல்றார்கள். Before go to the word, வேதத்துக்கு செல்றது முன்னுக்கு shall we pray? நம்ம ஜெபிப்போமாக. Father, we praise and thank you. பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Let we come together in your name on this Good Friday. இந்த நல்ல வெள்ளிக்கிழமையில ஒன்றாக நாங்கள் உம் நாமத்தில் வருகிறோம். Let good things will happen in their life. நன்மையான காரியங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடக்கட்டுமாக. As your word say, உம்முடைய வார்த்தையின்படி goodness and mercy will endure forever. நன்மையும் கிருபையும் உங்க வாழ்க்கையில தொடரும் என்று I ask the blessing of God. உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். Whoever listening this word, யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் transform their life. அவங்க வாழ்க்கையை உருமாற்றி Let them உருவாக்குகிறார்கள். understand the Good Friday. இந்த நல்ல வெள்ளிக்கிழமை குறித்து அறிந்து கொள்ளட்டும். Bless this day, இந்த Lord. நாளை நீ ஆசீர்வதிப்பீராக. Jesus' name we ask and pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். And everyone say, எல்லோரும் சொல்லுமாக Amen. ஆமென். Oh, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Unfortunately, we cannot meet at the church. சந்தர்ப்ப சூழ்நிலையால நம்ம சபையில கூட முடியவில்லை. But still, I can meet every house. ஆனா ஒவ்வொரு வீடும் இல்லத்திலும் நான் வந்து உங்களை சந்திக்கலாம். When church is open, சபை திறக்கும்போது you all come and see me there. நீங்க வந்து என்னை பார்ப்பீர்கள். But because of lockdown, இந்த மூடுதல் நாள்ல I visiting your house to house. இப்ப நான் உங்களை வீடாக வந்து உங்களை சந்திக்கிறேன். Everybody holding the handphone, I am there. யாரெல்லாம் என் போனை கையில வைத்திருக்கிறார்களோ அங்க நான் இருக்கிறேன். What is a great joy. என்ன மிகழ்ச்ச So சந்தோஷம். I start this message today. இன்றைக்கு இந்த செய்தியை உங்களிடத்தில் ஆரம்பிக்கிறேன். Why it is Good Friday? எந்த காரணத்தில் நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொல்கிறார்கள்? Earlier I told you there are 52 Fridays we are facing in our life. ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் 52 வெள்ளிக்கிழமை வாரங்கள் நம்ம வாழ்க்கையில So சந்திக்கிறோம். it doesn't mean 51 Fridays is a bad Friday, only one is Good Friday. ஆகினால் இந்த 51 வாரம் வெள்ளிக்கிழமை அது நல்ல வெள்ளிக்கிழமை இல்லை. இந்த வெள்ளிக்கிழமை தான் நல்ல வெள்ளிக்கிழமை என்று இல்ல. I told you every day is a good day. ஒவ்வொரு நாளும் நல்ல வெள்ளி. It's all in your hand. எல்லாம் உங்க கரத்துல இருக்கிறது. Life and death have power in your tongue. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் When you இருக்கிறது. speak, நீங்க பேசும்போது it will happen. அது நடக்கும். Basic thing. அஸ்திபரமான ஒரு காரியங்கள். What you hear the song just now. சற்று நேரம் இந்த பாடலை கேட்டதை போல பஞ்சகாயம் அடைந்து. about the பஞ்சகாயம் song. The songs already, I don't know how many, few 100,000 CDs was sold out. இது இந்த பஞ்சகாயம் பாடலுக்கானது அநேக சீடிகள் விற்கப்பட்டது. So this is a great opportunity for you watch. இது மறுபடியுமாக ஒரு மிகுந்த சந்தோஷம் உங்களை You பார்க்கிறது. can see that the incident happened on the Friday. அந்த வெள்ளிக்கிழமை நடந்த அந்த நிகழ்ச்சியை உங்களிடத்தில் காணிக்கிறோம். So now I'm going to share something why it is a Good Friday. எந்த காரணத்தில் இது நல்ல வெள்ளிக்கிழமைன்னு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். If you understand about this, இதை குறித்து நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா so you will have joy and a victory in your life. உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஜெயமும் இருக்கும். Let's we turn to book of Isaiah 53 verse 4. திருப்பிக் கொள்வோமாக ஏசாயா 53வது அதிகாரம் வசனம் 4. Surely he has borne our griefs and carried our sorrows, yet we esteem him stricken, smitten by God and afflicted. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். Children of God, தேவ பிள்ளைகளே, this scripture already say what we understand what has happened to him. இந்த வார்த்தையை படிக்கும்போது அது நாம் புரிந்து கொண்டோம் அவர் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு. Sometimes you like to cook chicken curry. சில நேரத்துல கோழிக்கறி சமைக்கப்போம். Nice. நல்லதுதான். Delicious. சுவையாக இருக்கும். Rendang, chicken biryani, KFC chicken, enjoying. எல்லா விதமான கோழியிலே சமைக்கிறோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். Do you think the chicken willing to die for you? நீங்க நினைக்கிறீங்களா அந்த கோழி உங்களுக்காக மரிக்கும்னு? Now you can't see, but when we are in the kampong area, village area, இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம கம்பத்துல இருக்கும்போது when you want to have a chicken curry at home, வீட்ல கோழிக்கறி வைக்கணும் சமைக்கணும் என்றா father mother tell catch one chicken.
அம்மா அப்பா சொல்லுவாங்க போய் ஒரு கோழியை போய் பிடிங்க. You know what will the chicken do? இந்த கோழி என்ன செய்யும்? The chicken really run for the life. அந்த கோழி அது வாழ்க்கைக்கு ஓடி தப்பிக்கும். It shows that chicken doesn't like to die. அது எது குறிக்குதுன்னா இந்த கோழி தன்னைத்தானே அது நமக்காக கோழி மரிக்காது. Whatever, even mosquito also scared to die. என்னது கொசு கூட அது சாகிறதுக்கு பயப்படும். But you like to kill. ஆனா நமக்கு வந்து கொலை செய்வது விருப்பம். Enjoy. நம் சந்தோஷத்துக்காக. This is happening here, same incident. அதே சந்தர்ப்பம் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. What we are thinking, நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, he did something. அவர் செய்கிறது அவர் ஒரு காரியத்தை செய்ததனால செய்கிறார். Something is wrong to him. அவருக்கு ஒரு காரியம் தவறுன்னு நினைக்கிறோம். So he must be condemned. ஆகையால் அவர் மட்டப்படுத்த வேண்டும் என்று. But it's not. அப்படி அல்ல. We thinking like that. நாம் இப்படியாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Children of God. தேவ பிள்ளைகளே, what have he done on the cross for you? எதெல்லாம் அவர் கல்வாரி சிலுவையில் உங்களுக்கு செய்தாரோ, if you look at him, அவரை பார்க்கும்போது, when you abide with him, அவரோடு கூட நீங்க இணையும் போது, when you are in that situation, அந்த சூழ்நிலையில் நீங்க இருந்தீங்கன்னா, you know the pain, அந்த வேதனைகள் நீங்க அறிந்திருப்பீர்கள். you know the suffering. அவர் கடந்து போற உபத்திரத்தை நீங்க அறிந்திருப்பீங்க. அது ஒரு சுலபமான காரியம் அல்ல. After you watch this Passion of Christ the movie, இந்த Passion of Christ இந்த படத்தை நீங்க பார்த்து கொண்டோனே 20 minutes incident, 20 நிமிஷம் தான். the 20 minutes incident, அந்த 20 நிமிஷம் ஒரு சம்பவமானது elaborated and took a movie. அதை நீளமாக்கி அது படமா எடுத்திருக்கிறார்கள். See how people are when they watch it, everyone will cry. அந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் கண்ணீர் விடுவார்கள். Was so pity about him. அவரை குறித்து ஒரு வேதனையோட கவலையோட. Sometimes our mind will turn the other way around. நான் சில நேரத்தில் நம்முடைய சிந்தை வித்தியாசமாக செயல்படும். All the Romans must be killed, these Jews must be killed. எல்லா ரோமர்களும் நம்ம கொலை செய்யணும், யூதர்கள் எதிர்த்து வந்தாரு, அவங்களும் ஏதாச்சும் பண்ணுவாங்க. No integrity, they are not faithful. அவங்க உண்மைத்துவம் இல்ல, ஒரு நன்றி பண்ணல. Angry with the people. அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு உள்ளுக்கு கோபம் வரும். I tell you, children of God, நான் சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே, if you are the one of the person there, அங்க நீங்க ஒரு நபராக இருந்தீங்கன்னா, you will take another stone. நீங்களும் ஒரு கல் எடுத்துக்குவீங்க. Because they are very devoted for their God. அவங்க தெய்வத்துக்காக அந்த தேவ பக்தி உள்ளவர்கள், அவங்க devoted to God of Jehovah. யெகோவா தேவனுக்கு மேல பக்தி உள்ளவர்கள். So they cannot accept Jesus Christ. அதனால இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Children of God, தேவ பிள்ளைகளே, they have to look on two side. ரெண்டு பக்கம் பார்க்க வேண்டும். One side is good, ஒரு பக்கத்து நன்மை for you, உங்களுக்கு, not for him. அவங்களுக்கு அல்ல. He have to carry. அவர் இதை சுமக்க வேண்டும். He have to go through the pain. அவர் அந்த வேதனை கடந்து போக வேண்டும். And he knew that nobody in the world can carry the cross. அவருக்கு ஒரு காரியம் தெரியும், இந்த உலகத்துல வேற அவரை தவிர வேற யாரும் இல்ல இதை சுமக்க முடியாது. Nobody can share the blood, the holy blood for people. யாரும் இந்த உலகத்துல அந்த பரிசுத்த ரத்தத்தை சிந்துறதுக்காக. So it is good for me. அது அவருக்கு நன்மை. So I like to share certain things. ஆகையால் சில காரியத்தை உங்களுக்கு why it is good for me. எது அவருக்கு நன்மையாக There are so many things I can share. அநேக காரியத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளலாம். But for this Easter service, இந்த நல்ல வெள்ளிக்கிழமை நேரத்துல I like to share something important. மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல Number one, ஒன்றாவதாக sorrow. துக்கம். Carried our sorrows. நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்து கொண்டார். துக்கங்கள். See, sorrows, not துக்கங்கள். It means there are many sorrow. அநேக துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். Now this year, இந்த வருஷத்துல everyone celebrating Easter and then Good Friday. எல்லாமே இந்த நல்ல வெள்ளிக்கிழமையும் ஈஸ்டர் கொண்டாடுறாங்க. But majority of them are with sorrow. ஆனா அநேக பேர் துக்கத்தோடு கொண்டாடுறாங்க. You know why? காரணம் என்ன? COVID-19. னால. Because of COVID, people cannot gather. இந்த COVID-19னால ஜனங்கள் கூட முடியவில்லை. Cannot go around. வெளியே எங்கேயும் போக முடியவில்லை. Cannot enjoy. அவங்க களி கூற முடியவில்லை. No Good Friday party. ஒரு நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையோட ஆராதனை இல்லை. Some people take this opportunity because Europe, even Singapore, even Indonesia is a public holiday. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் எடுத்து பயன்படுத்துறாங்க. யூரோப்லயும் சரி, இந்தோனேஷியாலயும். அதனால விடுமுறை. Friday is a public holiday. வர வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இது விடுமுறை. Not Malaysia. மலேசியா தேசம் அல்ல. So, but other countries. ஆனா மித்த தேசங்கள்ல. But when they have a Friday holiday, ஆனா இந்த வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு ஒரு விடுமுறை இருக்கும்போது, Friday, Saturday, Sunday they have a big gathering and going outing. ஆகையால் இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளும் ஒரு விடுமுறை, பெரிய ஒரு பார்ட்டி. Even a Christian, கிறிஸ்தவங்களும் சரி, because they don't know. ஏன்னா அவங்களுக்கு புரியவில்லை.
But now, ஆனால் இப்பொழுது he cannot go out, எங்கேயும் போக முடியாது, no party, எங்கேயும் கொண்டாட்டம் இல்லை, no dinner. ஆகாரம் இல்லை, டின்னர். What he going to do? இப்போ என்ன செய்ய போகிறோம்? There will be a sorrow. அவங்களுக்குள்ளே துக்கம். Every family, ஒவ்வொரு குடும்பத்திலும் every day we are hearing around the world people are dying. உலக ரீதியில் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஜனங்கள் மரித்து கொண்டு Young and old. வாலிகரும் சரி முதிர்வர்களும் சரி. Even last week, போன வாரத்தில் just playful things happen. ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு காரியத்தினால I know you all hear in the radio news ரேடியோ நியூஸ்ல or செய்தி TV கேட்டிருப்பீங்க. news in Saramban. சிராம்பான் Police officer about 30 years, policeman, ஒரு 30 வயசுல போலீஸ் play with ஆபீசர் the son. மகனோடு கூட விளையாண்டு So கொண்டு he இருக்கார். play with the gun. இந்த துப்பாக்கியோட கூட விளையாண்டு கொண்டு So இருக்கார். you like you want to shoot the son. அவன் மகனை காமிச்சு இதை நான் 7 சொல்ல years போறேன். old boy. அந்த 7 வயசு மகன் Suddenly he shoot the son. திடீர்னு துப்பாக்கி எடுத்து மகனை சுட்டுட்டார். And the son died in front of him. அவன் கண்ணு முன்னுக்கு மகன் இறந்து போய்விட்டார். And when he saw that, அது அவனை பார்க்கும்போது and he killed himself too. அவனை சுட்டுக்கிட்டார். Children of God, தேவ it பிள்ளைகளே. just happened last week. இது போன வாரத்தை நடந்தது. Children of God, தேவ death is பிள்ளைகளே. everywhere. மரணம் எங்க பார்த்தாலும் இருக்குது. So when somebody's house there's a death take place, ஒரு குடும்பத்துல ஒரு மரணம் சந்திக்கும் போது what will happen? என்ன நடக்குது? Sorrow will grieve everyone. துக்கங்கள் அப்படியே அந்த குடும்பத்தை மூடிக்கொள்ளும். The whole family. அந்த முழு குடும்பமும் சூழ்ந்து When you கொள்ளும். go for wedding service, ஒரு wedding ஒரு திருமண விழாவுக்கு நீங்க போகும்போது, dinner, ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு everyone போகும்போது make fun. எல்லாரும் மகிழ்ச்சியோட களி கூர்ந்து இருப்பார்கள். But when you go the funeral service, ஆனா அடக்காராதனுக்கு நீங்க போகும்போது, even though you are comedy actor, நீங்க ஒரு நடிப்பாளியா இருந்தாலும் or சரி, Jerry Lewis or Charlie Chaplin, சார்லி சாப்ளின், கேரி லூயிஸா இருந்தாலும் they are சரி, a very famous comedian in the world. உலகத்துல சிறந்த ஒரு நடிகர், You cannot go and laugh there, அங்க போய் அவங்க சிரிக்க முடியாது. because whether you are in or not, you have to show your sorrow face. அங்க நீங்க இருக்கிறீங்களோ இல்லையோ உங்க துக்கமான முகத்தை தான் நான் காமிக்க முடியும். But what the Bible says, ஆனா வேதம் சொல்லுகிறது, He carry the sorrow. அவர் நம்ம துக்கங்கள் நாம் சுமந்து கொண்டார்கள். Everyone have some sorrow in ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூமியில இருக்கிறவங்க துக்கங்கள் உண்டு. education, about the children, family, படிப்பு, குடும்பம், பிள்ளைகள், குடும்பத்தை குறித்து, business, வியாபாரத்திலும் சரி, and looking the future. எதிர்காலத்தை குறித்து There will be a sorrow in your life. அவங்க வாழ்க்கையில துக்கங்கள் உண்டு. Let me read Jeremiah 31:13. எடுத்துக்கொள்ளுமாக ஜெரமியா புத்தகம் 31வது அதிகாரம் வசனம் 13. Then shall the virgin rejoice in the dance, and the young man and the old together. For I will turn their mourning to joy, will comfort them and make them rejoice rather than sorrow. அப்பொழுது கன்னிகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலங்களை நீக்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். For I will turn their mourning to joy, will comfort them and make them rejoice rather than sorrow. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவங்களோட துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார்களாம், அவங்களோட வேதனைகளை மகிழ்ச்சியா கொண்டு வருவார்கள். So the Lord is able to turn the mourning to joy. அதனால் கர்த்தராக அந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமா மகிழ்ச்சியா கொண்டு வருகிறார். How you can make it to be happy? எப்படி கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியா கொண்டு How வர you முடியும்? can have a joy? எப்படி நீங்க சந்தோஷம் கொண்டு வர முடியும்? Somebody must carry your sorrow. உங்களோட நுகங்களை யாரோ ஒரு நபர் அது சுமக்க வேண்டும். So somebody carry a sorrow from you. உங்கள்ட்ட இருந்து அந்த துக்கங்களை சுமக்க வேண்டும். You will be set free. ஆகையால் நீங்க முற்றிலும் விடுதலையாகுவீர்கள். Sometimes you are looking for some problem, you are looking for some help. ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு உதவியை நீங்க தேடிக்கொண்டு இருக்கிறீங்க. And somebody come and say, I'll help for you. திடீர்னு ஒரு நபர் நான் உங்களுக்கு உதவி செய்றேன். Don't worry. கவலைப்படாதீங்க. One day I was in the supermarket. ஒரு நாள் not supermarket, or the bookshop. புத்தகம் கடையில நான் இருந்தேன். True story. உண்மையான ஒரு சம்பவம். A young girl, ஒரு வாலிபர், she's about 15 years something. ஒரு 15 வயசுள்ள பெண், 15 something like that. She was crying to the mother. அவங்க அம்மாட்ட அழுது கொண்டு இருக்கிறாங்க. The mother is a widow mother. அம்மா ஒரு விதவி. And she asking, "Mommy, I want this book. அம்மா எனக்கு இந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க. If I have this book, I can go through, I can pass my exam." இந்த புத்தகம் எனக்கு இருந்துச்சுன்னா நான் அந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது நிச்சயமாக பரீட்சையில பாஸ் பண்ணுவேன். The mother look at the daughter. அம்மா மகளை திருப்பி பார்த்து, They say, "For us to have a food also so difficult." நம் ஆகாரத்துக்கு
பணம் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒருவேளை சாப்பாடு கூட is a one meal also so difficult for us. ஒரு வார சாப்பாடு கூட கஷ்டமா And இருக்கு. pay the water bill, electric bill, தண்ணி காசு, கரண்ட் காசுலாம் so கட்டணும். difficult. ரொம்ப கஷ்டமா இருக்கு. I'm sorry. நீ மன்னிச்சுக்குமா. See, both of them agree with the sorrow. இரண்டு பேரும் அந்த துக்க சூழ்நிலையால சூழ்ந்திருக்கிறார். I was with them. I நான் was அவங்க கூட standing in the road to pay அந்த bill. வரிசையில் நின்றேன் கட்டணத்துக்காடி. And the girl took all the books and she it's about all the books he took about 300 ringgit. அவ அந்த பெண்மணி எடுத்த புத்தகம்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 300 வெள்ளி வெள்ள புத்தகங்கள். She was, so grieved, she said, "Mommy," the sorrow voice came out. அவங்களுக்குள்ள அந்த துக்கமானது, அந்த சத்தம் கொனீர் வந்து அம்மா எனக்கு உதவி And கொடுத்து. I look at this girl. அந்த பெண்ணை நான் பார்க்கும்போது Longing was study. அவங்களுக்கு படிக்க அந்த ஏக்கம். And I pay the bill for my book. என் புத்தகத்துக்கு நான் காசு கட்டி, And I took all the books. அந்த புக்கலாம் புத்தகம் எடுத்துக்கிட்டு I paid. நான் கட்டினேன். And the girl was standing, going out. அந்த பெண்மணி அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டு போயிருந்தாங்க. I really want, எனக்கு அந்த புத்தகம் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது Then I pay the bill. அந்த கட்டணத்தை கட்டிட்டு Take all the books. அந்த எல்லா புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு gave to her. அந்த கேர்ள்ட்ட I told the girl, study hard. நான் சொன்னேன் நல்லா கடினமா படிங்க. When I schooling time, நான் படிக்கிற நேரத்தில் hardly people buy even a pencil for me. எனக்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுக்கறது கூட ஆளுங்கல்ல. Teacher will beat here, no pencil. வாத்தியார் எனக்கு கையில் அடிப்பாரு. Because sometimes short pencil they'll beat. ஏன்னா சின்ன பென்சில்னால But I want the child. ஆனா அந்த பிள்ளை படிக்கணும்னு விருப்பம். Once he received the books, அந்த புத்தகத்தை அந்த பெண்மணி பெற்றுக்கொள்ளும் போது he is not worried who gave her. அவங்களுக்கு கவலை இல்லை யார் அந்த புத்தகத்தை கொடுத்தாங்கன்னு. She was suddenly her face, all the sorrow turned to joy. திடீர்னு அந்த துக்கத்தோடு இருந்த அந்த பெண்மணி அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே மகிழ்ச்சி சூழ்ந்து கொண்டது. So for you, அதே போல தான் உங்களுக்கு நீங்க என்ன துக்கங்கள் கடந்து போனாலும் the Lord will carry and set you free. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை சுமந்து கொண்டு அவர் உங்களை முற்றிலும் விடுதலை கொடுப்பார். That's the reason it's a good Friday. அந்த காரணத்துக்கு தான் இது நல்ல வெள்ளிக்கிழமை ஆகுது. Number 2, இரண்டாவது காரியம் very important, மிக முக்கியமானது. Romans chapter 6 verse 23. ரோமர் 6வது அதிகாரம் வசனம் 23 படிக்க கேட்பாங்க. For the wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ our Lord. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். And continue read 1 John 1:9. 1 யோவான் 1வது அதிகாரம் வசனம் 9. If we confess our sin, he is faithful and just to forgive us our sin and to cleanse us from all unrighteousness. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். The Bible says the wages of sin is death. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். Human when they born, there is a appointment already is there, one day have to die. மனிதன் ஒரு பிறக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு காலம் நியமித்து இருக்கிறது. மரணம் முடிந்ததுன்னு அடுத்தது மரணம். We have to die one day. ஒரு நாள் நாம் மரிக்க வேண்டும். Once you born you have to die. ஒரு பிறக்கும் போது அடுத்தது மரிக்க But in வேண்டும். between you are living a life, அந்த நடுவுல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது that will give a judgment whether you go to hell or go to heaven. அந்த வாழ்க்கையின் படி நீங்க நரகத்துக்கு போவீங்களா இல்ல பரலோகத்துக்கு போவீங்கன்னு அது நியமிக்கும். Choice is yours. தீர்மானம் உங்களுடையது. But the world, ஆனா வாழ்க்கை everyone, இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் including me, என்னைய சேர்த்து I am not a very holy man. நான் ஒரு பரிசுத்தவான் அல்ல. If I am a holy man, why I went to prison? நான் ஒரு பரிசுத்தவானா நான் சிறைச்சாலைக்கு See, it போயிருக்கிறேன். means I also sinner. நானும் ஒரு பாவி I தான். before coming to the Lord, இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு I am வர்றதுக்கு drinking, smoking, நான் fighting, குடித்தேன். so many things I did it. அநேக பாவங்கள் காரியங்கள் செய்தேன். திருடன். I don't know about the Lord. தேவனை குறித்து எனக்கு தெரியாது. I thought I'm doing good. நான் நினைத்தேன் நான் நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறேன். Never convicted. My heart was not convicted about the sin. அப்பொழுது என்னோட இருதயமானது அது உணர்த்தப்படவில்லை. Children of God. தேவ பிள்ளைகளே, But that sin அந்த பாவம் will definitely take me to hell. நிச்சயமாக நரகத்துக்கு கொண்டு போகும். But what the Bible says, ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? because of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் காரணத்தினால் when you confess your sin to Him, உங்க பாவங்களை நீங்க தேவனிடத்தில் அறிக்கை செய்யும்போது He will forgive all our sin. அவர் உங்க பாவம் அனைத்து மன்னிப்பார். Not one sin. ஒரு பாவம் அல்ல, All your sin. எல்லா அனைத்து பாவங்களும் You are set free. முற்றிலுமாக நீங்க And will விடுதலைப்படுவீர்கள். make you to go to righteous or holy place. அவர் நிச்சயமாக உங்களை பரலோகத்தின் நீதிமான இடத்துக்கு கடந்து செல்வார். That sin was washed by the blood of Jesus. அந்த பாவமானது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டது.
when he was there, அவர் அங்க இருக்கும்போது from 13 years we know the story about Jesus Christ. இயேசு கிறிஸ்து குறித்து 13 வயதுல இருந்து நம்மளுக்கு தெரியும். And after 13 years next we can give water baptism. He took அந்த baptism. 13 வயதுக்கு அங்கிட்டு அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். 30 years. 30 வயசுல From 30 years to 33 years. 30ல இருந்து 30 வரைக்கும் He never shed blood. அவர் ரத்தம் சிந்தவில்லை. Only 2 times. 2 வாட்டி தான். One time ஒரு வாட்டி Gethsemane. கெத்செமனே தோட்டத்துல When he prayed அவர் ஜெபிக்கும் போது because of the sorrow, அவருக்கு போன அந்த துக்கங்கள், the agony, அவர் வேற அந்த the sweat come like a blood. அந்த வேர்வையானது ரத்தத்தை போல வந்தது. That he, அது அவருக்கு the blood what was come out as like a sweat. அவர் வந்த அந்த செந்தில இருந்து அப்படி வந்த ரத்தமானது அது வேர்வையை போல. That is not wash the sin of the man. அந்த வேர்வை ரத்தமானது That மனிதன் he பாவத்தை grieved மன்னித்து. and he prayed ஏன்னா அவர் துக்கத்தோட அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். for his sacrifice. அவருடைய பலிகளை குறித்து. When Jesus was mocked and beaten up and the body was broken and all the blood was shed. எப்ப இயேசு கிறிஸ்து அவர் காயப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்து போகும்போது that blood have power to wash all our sin. அந்த ரத்தத்தை வல்லமை உண்டு நாம் பாவம் அனைத்தும் மன்னிக்கும்படி. I am happy. நான் சந்தோஷப்படுகிறேன். It's a good Friday for இது me. ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை எனக்கு. Good day for me. நல்ல நாள் எனக்கு. The blood will wash my sin. ஏன்னா அந்த ரத்தமின் பாவங்களை But the மன்னிக்கும். blood to come out from the body of Jesus ஆனா Christ. இயேசு கிறிஸ்துல சரீரத்திலிருந்து வந்த அந்த The Bible ரத்தமானது says, வேதம் சொல்லுகிறது 300 soldiers mocked him. 300 சேவகர்கள் வந்து அவரை பகைத்தார்கள். Every drop of the blood is dropped out and he was on the cross. கல்வாரி சிலுவையில சிந்து அவர் தொங்கிக் கொண்டிருக்கும்போது அந்த சிந்தின ஒவ்வொரு ரத்தங்களும் Even the last drop of blood is given to you. கடைசி ரத்தம் வரைக்கும் எல்லாமே நமக்காக சிந்தினார். That blood have power to wash அந்த our sin. ரத்தத்துக்கு வல்லமை உண்டு நாம் பாவம் அனைத்து மன்னிக்க. Because of that, அந்த it's காரணத்தினால் good for me. இது எனக்கு இந்த வெள்ளிக்கிழமை நல்லதா இருக்குது. Children of God, தேவ பிள்ளைகளே, read Ezekiel 38 verse 8. திருப்பிக் கொள்ளுமாக எசேக்கியேல் 33 வசனம் 8வது வசனத்தை படிக்கவும். When I say to the wicked, O wicked man, you shall surely die, and you do not speak to warn the wicked from his way, that wicked man shall die in his iniquity, but his blood I will require at your hand. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தினாலே சாவான், ஆனாலும் அவன் இரத்தப்பழி உன் கையிலே கேட்பேன். The Bible says, wicked men, you shall surely die. இங்கே சொல்லப்பட்டிருக்கு அக்கிரமம் நிச்சயமாக மரித்து போவார்கள். Nobody can say I am a righteous man யாருமே சொல்ல முடியாது நான் நீதிமான் in என்று the world இந்த உலகத்துல except the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவை தவிர மற்றும் Others, everyone got some mistakes. மித்தங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சில தவறுகள் உண்டு. Talk about Moses, மோசேயை குறித்து பாருங்க. holy man. Talk about Abraham. அபிரகாமை பார்த்தீங்கன்னா, Talk about Daniel, தானியேலை குறித்து, man come after God's heart. என் இருதயத்துக்கு ஏற்றவன். You can find fault everywhere. ஒவ்வொருத்தரும் நம்ம தவறுகளை Even our கண்டுபிடிக்கலாம். life. நம்முடைய வாழ்க்கையிலும் சரி. So we have wickedness in our life. ஆகையினால் சில அக்கிரமங்கள் நம்ம வாழ்க்கையில உண்டு. So what the result of the wickedness? இந்த அக்கிரமத்துக்கு உள்ள பலன் தான் Is என்ன? a death. அதான் மரணம். So we have to share the gospel to them. ஆகையினால் நாம் சுவிசேஷத்தை அவங்களுக்கு அறிவிக்க Sometimes வேண்டும். they asking why you share the gospel. சில நேரத்துல கேட்பார்கள் ஏன் சுவிசேஷத்தை So the அறிவிக்கிறீங்க? Bible says, வேதம் சொல்லுகிறது the wicked man shall die in his iniquity, but his blood I will require at your hand. இங்க இந்த அக்கிரமன் வந்து அவன் ரத்தத்தினால அவன் பாவத்தினால அவன் மரித்து போவான் என்று அந்த இரத்தப்பழி உன் கையிலே கேட்பார். the Lord will ask you the blood. Everyone who dying in the world, your responsibility. இந்த உலகத்துல மரிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த மரணத்துக்கு நம் பொறுப்பாக இருக்கிறோம். So you have to share the gospel. ஆகையால் சுவிசேஷத்தை நாம் அறிக்க வேண்டும். So our sin will be forgiven by the blood நம் of பாவம் Jesus Christ. இயேசுவின் ரத்தத்தால கழுவப்படும். Next, very அடுத்தபடியாக important. மிக முக்கியமானது, Why is it Good Friday? ஏன் நல்ல வெள்ளிக்கிழமை? Why is it good for you? ஏன் நல்லது Why உங்களுக்கு? is it good for me? எனக்கு நல்லதான காரணம் Turn to என்ன? Galatians chapter 3 verse 13. திருப்பிக் கொள்ளுமா கலாத்தியர் 3வது அதிகாரம் வசனம் 13 படிக்க கேட்போம். Christ has redeemed us from the curse of the law, having become a curse for us, for it is written, cursed is everyone who hangs on a tree. மரத்தினாலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார்.
Read Deuteronomy 21 verse 23. What is mentioned in the Old Testament, Paul is referring in the New Testament. பழைய ஏற்பாட்டில் உபாகம் 21 வசனம் 23 படிக்க கேட்போமாக. His body shall not remain all night upon the tree, but thou shalt in any wise bury him that day. For he that is hanged is cursed of God, that thy land be not defiled, which the Lord thy God giveth thee for an inheritance. So the Bible, Old Testament, New Testament, the man hang on the tree is cursed. இங்கே பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடும் சொல்லப்பட்டதுக்கு இந்த மரத்துல தொங்கப்பட்டவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று. The world in the beginning already cursed by God. ஆரம்பத்தில் இந்த உலகமானது தேவனால் அது சபிக்கப்பட்டது. Actually that's not the plan of God. அது தேவனுடைய ஒரு திட்டம் அல்ல. Because of Adam and Eve disobedient, ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால, obedient to the devil, பிசாசுக்கு கீழ்ப்படியதனால, so God cursed the land. ஆண்டவர் அந்த தேசத்தை சபித்தார். And many things have happened in their life. அவங்க வாழ்க்கையில अनेक காரியங்கள் நடந்தது சாபமானது. In our life too. நம்மளோட வாழ்க்கையிலும் சரி. We have a generation curse. நமக்கு தலைமுறைகள் சாபங்கள் உண்டு. One is Adamic curse. ஒன்றாவது பாத்தீங்கன்னா ஆதாமின் சாபங்கள், sin, பாவம், a curse. இல்லனா சாபம். Another one is our generation curse. இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்முடைய சன்னதியின் சாபங்கள். Thirdly, somebody curse you. மூன்றாவது யாரோ ஒரு நபர் உங்கள் மேல சாபம் உண்டு. So we have a three area where curse is attacking us. ஆகையால் மூன்று வித ரீதியில பாத்தீங்கன்னா இந்த சாபமானது நம்மளை தாக்கி கொண்டிருக்கு. One is from Adam. ஒன்றது ஆதாம்ல இருந்து. Number 2 is a generation. இரண்டாவது பாத்தீங்கன்னா தலைமுறை வந்த சாபம். Number 3 is somebody personal. மூன்றாவது பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு நபர். So all curse. எல்லா சாபங்களும். So when you have the curse, உங்களுக்கு அப்பேற்பட்ட சாபம் இருக்கும்போது, you cannot have a victory in your life. உங்க வாழ்க்கையில முற்றிலுமான ஜெயம் இருக்காது. Sometimes your business come very high. சில நேரத்துல உங்களுடைய வியாபாரம் அப்படியே வளர்ந்து வர மாதிரி இருக்கும். After hard work, நல்ல ஒரு கடினமான வேலைனால, just 1 second everything will gone. திடீர்னு ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் வெளிச்சல போய். How the devil enter? எப்படி பிசாசு உள்ள வருகிறான்? Children of God, தேவ பிள்ளைகளே, listen carefully. கவனமா கேளுங்கள். Curse is the one of the door devil can come and control your life. இந்த சாபமானது அது ஒரு வாசல், எப்படி அந்த வாசலுக்குள்ள வந்து உங்களை ஆளுகை செய்யப்படும் என்று பிசாசு தரப்படுவான். One of the door. திட்டத்துல ஒரு கதவுல ஒரு கதவு. So curse is another door. That's the reason. சாபம் வந்து ஒரு கதவு. அது காரணத்தினால் Jesus Christ, இயேசு கிறிஸ்து, he carried the cross. அவர் நமக்காக கல்வாரி சிலுவை சுமந்து, Come to the situation of the Jew. இந்த யூத கலாச்சாரத்தின்படி, if anybody judged by come against God or talk something about God, தேவனை குறித்தோ இல்ல கடவுளை குறித்து சில காரியங்கள் நபர் பேசும்போது, they have to stone to kill them. அவங்கள வழக்கம்படி அந்த கலாச்சாரம் படி கல் எடுத்து அவங்க அடித்து மரிப்பார்கள். Carry the cross is not a Jews culture. ஆனா சிலுவையை சுமக்கிறது அந்த கிறிஸ்துவின் கலாச்சாரம் அல்ல, யூத கலாச்சாரம். It's a Roman culture. இது ரோமர் கலாச்சாரம். So God carried the cross because the Roman culture. இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டான்னு சொன்னா இது ரோமர் கலாச்சாரம். Stephen, after Jesus Christ, Stephen was stoned to death. ஸ்தோவானும் போது அவனும் கல்லால் அடிக்கப்பட்டு செத்து போனான். You can see so many incidents, they throw stone and kill them. அநேக கதைகள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, கல்லால் அடிக்கப்பட்டு செத்துருக்காங்க யூதர்கள். But ஆனாலும் Jesus was carried the cross. ஆனா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டார். காரணம் என்ன? There's a reason. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. For you to live a good life, ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்படியாக, set free from the curse, இந்த சாபத்திலிருந்து முற்றிலுமான ஒரு விடுதலை, all your curse. அவர் நம் பாவம் சுமந்து கொண்டார். I have a generation curse. என் வாழ்க்கையில தலைமுறை சாபங்கள் உண்டு. I already shared many time about my family இதை குறித்து curse. குடும்பத்தின் சாபத்தை குறித்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I'm set free. நான் முற்றிலும் விடுதலை பட்டேன். I'm now 67 this year. இந்த வருஷம் 67 வயது. Still I'm okay. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா இருக்கு. Because of God's hand. கர்த்தருடைய கரத்தினால். The poison which I took in my life, என் வாழ்க்கையில எடுத்து அந்த விஷமான காரியம், I know that I won't leave. When I was young, I know I won't leave nearly not even 30 years. நான் நினைத்துக்கொண்டே இந்த விஷம் எடுத்ததனால 30 வயசு கூட நான் வாழ்ந்திருக்க மாட்டேன். Every day vomit blood. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ரத்தத்தின் வாயினால கக்குவேன். Poison I drink. அப்பேற்பட்ட விஷங்களை நான் உண்ணுவேன். But after coming to the Lord, ஆனா கர்த்தருக்குள்ள வந்ததனால everything is gone. எல்லாமே முற்று விடுது. God give everything new. ஆண்டவர் எல்லாமே புதிய காரியத்தை உண்டாக்குறார். And God say, I do new things. ஆண்டவர் சொன்னா உனக்கு புதிய காரியத்தை செய்வேன். Even right now. இப்பொழுதும் சரி.
For you will be a good news, a good Friday. இந்த நல்ல வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு நல்ல Your வெள்ளிக்கிழமை. curse is removed. ஏன்னா உங்களோட சாபம் நீக்கப்பட்டது. Because of that, it's a good Friday. அந்த காரணத்தினால் இது நல்ல வெள்ளிக்கிழமை. Finally, முடிவாக very important, மிக முக்கியம் children of God, தேவ பிள்ளைகளே, I want you to turn to 1 Peter chapter 2 verse 24. விசேஷமாக இதை திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 24 படிக்க வைப்போம். Who his own self bare our sins in his own body on the tree, that we being dead to sin should live unto righteousness, by whose stripe we were healed. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தளம்புகளால் குணமானீர்கள். Wanted to continue to read Isaiah 53 verse 5. தொடர்ச்சியாக ஏசாயா 53 வசனம் 5வது வசனத்தை படிப்போமாக. But he was wounded for our transgression, he was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and with his stripe we are healed. நம்முடைய மீறுதலின் மித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் மித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தளம்புகளால் குணமாகிறோம். Children of God, தேவ பிள்ளைகளே, when you read the two scriptures, இந்த ரெண்டு வசனத்தை நீங்க படிக்கும்போது the main thing is healing. இது மிக முக்கியமான ஒரு காரியம் சொன்னா சுகம். A lot of people, அநேக பேர் they are sick in their soul, sick in the body, sick in the spirit. அவங்க சரீரத்துல பாத்தீங்கன்னா நோய், அவங்க ஆத்துமால பாத்தீங்கன்னா நோய், அவங்க ஆவிக்குள்ளேயும் நோய். So 3 area they are sick. 3 ரீதியில அவங்க சுகமில்லாம இருக்காங்க. Sometimes physically they good, சில நேரத்துல சரீரபூர்வத்துல நல்லா இருக்கிறார்கள், but their soul is sick. ஆனா அவங்களோட ஆத்துமாக்குள்ள நோய். And sometimes the spiritual sickness. சில நேரத்துல ஆவிக்குரிய நோய். Majority of them you can see when they have a physical sickness. அநேக பேர் நீங்க பாத்தீங்கன்னா மாம்சபூர்வத்துல நோயா இருக்கும்போது தான் நான் பார்ப்போம். When you don't have any sickness, உங்க சரீரத்துல ஒரு நோய் இல்லைன்னா you will be living a happy life. நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வீங்க. But with a happy life, ஆனா இந்த சந்தோஷமான வாழ்க்கையில and with the sickness, இந்த நோயோடு கூட I don't think so you are very happy. நான் நிச்சயமா நம்புகிறேன் நீங்க சந்தோஷமாக இல்லை. Maybe quite a lot of people they say God, migraine, headache. அநேக பேர் நிச்சயமாக சொல்லுவாங்க அவங்களுக்கு மயக்கம் உண்டு, தலைவலி உண்டு. When they have a headache, அவங்க தலைவலி இருக்கும்போது they can't even read. வேதத்தையும் படிக்க முடியாது, They can't cook. சமைக்க முடியாது. They put a double portion headache. This side one plaster, this side one plaster. அவங்க என்ன செய்வாங்க, இப்பேற்பட்ட மருந்துகளை பூசிடுவாங்க. இங்கிட்ட ஒரு ஆன்டி பிளாஸ்டர், இங்கே ஒரு பிளாஸ்டர். Sorry, for 67 years I never experienced a headache. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 67 வயதிலும் இந்த தலைவலி எப்படி இருக்கும்னு நான் I don't know how it is, அது எப்படி but I இருக்கு. seen people. ஆனால் பார்த்துருக்கிற ஆளுங்கள Sometimes they crawl on the floor. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கீழே உருடுவாங்க. Sometimes they tie something, the clothes, and cry screaming. சில நேரத்தில் அப்படியே கண்ணில் கட்டிக்குவாங்க, அப்படியே கத்துவார்கள். So when you have a sickness, உங்களுக்கு நோய்கள் இருக்கும்போது that is breaking your total joy in your life. மெய்யாக அந்த நோய்கள் வரும்போது உங்களோட முழு சந்தோஷத்தையும் உடைக்கப்படுது. When you're very happy, suddenly go to the hospital, the doctor say you got cancer. நீங்க நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும்போது திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது மருத்துவர் சொல்றாரு உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு. How you feel? எப்படி உங்களுக்கு இருக்கும்? All your sorrow, all your happiness gone. உங்களோட முழு சந்தோஷமும் போய்விடும். Your face will be turned the other way around. உங்கள் முகங்கள் மாறி No more smiling. இன்னும் சந்தோஷம் இல்லை, You look like that. அப்படியே சோகத்தோட பார்ப்போம். What happened? என்ன நடந்தது? Doctor say I'm very sick. டாக்டர் சொல்லிட்டா ரொம்ப நான் சீக்கா Children of இருக்கிறேன். God. தேவ பிள்ளைகளே, I used to do prison ministry. நான் சிறைச்சாலை ஊழியம் செய்து உண்டு, I do hospital ministry. மருத்துவ ஊழியர்களும் செய்திருக்கிறேன். And sometimes I'm ministering to the addict center, drug addict center. சில நேரத்தில் இந்த ட்ரக் சென்டர் அவங்களோட கூட ஏடிக்கோட நான் ஊழியம் செய்து உண்டு. Sometimes old folks home. சில நேரத்தில் வயதானவங்க கூட வீட்டிலும் I look at them. அவங்கள பார்க்கும்போது Some they sick, some they worry, some sorrow, some burden. சில பார்த்தீங்கன்னா நோயோடு இருப்பாங்க, சில கவலையோடு இருப்பாங்க, சில துக்கத்தோடு இருப்பார்கள். Children of God. தேவ பிள்ளைகளே, I cannot see happiness in their heart. அவங்க வாழ்க்கையில் அவங்க இருதயத்தில் சந்தோஷத்தை பார்க்க When முடியாது. the sickness come in your life. நோய்கள் வரும்போது அவங்க வாழ்க்கையில் Children of God. தேவ பிள்ளைகளே, The Bible says. வேதம் சொல்லுகிறது, The word of God says.
தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, By his stripe you are healed. அவருடைய தழும்புனால் நாம் சுகமானோம். Children of தேவ God, பிள்ளைகளே, healing, sickness have a many way to come in your life. இந்த சுகமானது வித்தியாசமான Sickness. வழிகள் உண்டு. நோய்கள் வித்தியாசமான நோய்கள் உங்க Different வாழ்க்கையில way வரும். they can come to you. வித்தியாசமான ரீதியில உங்க And வாழ்க்கையில வரும். different type of sickness in the world. அது மட்டுமல்ல வித்தியாசமான நோய்கள் உண்டு இந்த உலகத்துல. Now the virus COVID-19. இப்ப கோவிட்-19 நோய் வந்து விட்டது. Now I think COVID-20 coming now. இன்னும் கொஞ்ச நாளத்துல பாத்தீங்கன்னா கோவிட்-20 வர போகிறது. Relative of COVID-19, their generation second third wave, and in England, Brazil, the same COVID, but this another one. இப்படியாக தான் இந்த கோவிட் பாத்தீங்கன்னா ஒரு கோவிட் முடிஞ்சு இன்னொரு கோவிட் வந்து அது நண்பர்களால் சந்தோஷமாக உண்டு. So a lot of people have a different way the sickness can enter. அநேகருக்கு வித்தியாசமான வழிகள் உண்டு எப்படி இந்த நோய்கள் பரவும் என்று. In South Africa, சவுத் ஆப்பிரிக்கா தேசத்துல பாத்தீங்கன்னா there's a fly in the seaside. இந்த கடல் பக்கத்துல பார்க்கும்போது ஒரு சில பூச்சிகள் உண்டு. Fly. ஒரு பட்டா E. The fly bite your leg. இந்த வந்து உங்க காலை கடிக்கும் போது You know what happened to you? என்ன நடக்கும் உங்களுக்கு? Your leg will come like elephant leg. உங்க காலானது யானை காலை போல தடியாக வந்து. It's not a virus. I mean, it's not some sickness. அது ஒரு கிருமி இல்ல ஒரு நோய் அல்ல. It come from the fly. இது அந்த ஈயிலிருந்து வந்தது. So look at a tiny mosquito. பாருங்க ஒரு சின்ன ஒரு கொசு. It bite you. அது உங்களை கடிக்கும் போது dengue. அது உங்களுக்கு டெங்கி கொண்டு This is come from different area. வித்தியாசமான ரீதியில அந்த நோய்கள் வருகிறது. After all, a small insects. பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பூச்சியின் மூலமாக வருகிறது. So once you come in your life, இது உங்க வாழ்க்கையில வந்தோனே you will have so many medicine. உங்க வாழ்க்கையில அநேக மருந்துகள் எடுப்பீங்க. And so many what is the tribal people, they have their original natural medicine. இந்த காட்டில் இருக்கிற ஜனங்கள் அவங்களுக்குன்னு சொந்த மருந்துகள் உண்டு. பாட்டி வைத்தியம். So they have herbs medicine. அவங்களுக்கு இப்படிப்பட்ட மருந்துகள் அந்த காட்டுக்குள்ள இருந்து மருந்து எடுக்கும். And some have American medicine. சில இடத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்கா தேசத்துல இருக்கிற அந்த சப்ளிமெண்ட் மருந்துகள். There are so many way, so many sickness, so many way can come in your life. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அநேக வழிகள் உண்டு, அநேக வழிகள் உண்டு நோய்கள் வர்றதுக்கு. But there's only one medicine can heal all the sickness. ஆனாலும் ஒரே ஒரு மருந்து தான் உண்டு உங்களை குணமாக்குற முடியாது. That's the stripe of the Lord Jesus. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் தழும்பு. Whatever sickness it can be. உங்க வாழ்க்கையில என்ன நோய்கள் இருந்தாலும் சரி. Nearly about 38 years I'm doing ministry. 38 வருஷமாக நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். 39 I think. 39 வருஷம் I'm ministering. நான் ஊழியத்தில் இருக்கிறேன். In a ministry I seen millions of people in my life. அந்த ஊழியத்தில் அநேக ஜனங்களை நான் சந்திக்கிறேன். I seen thousands people healed by the stripe of the Lord Jesus. மெய்யாக அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் தழும்பினால் சுகமாக்கப்பட்டார்கள். They say I heal from cancer, I heal from humps. அநேக பேர் இந்த கூட்டத்துக்கு வரும்போது நான் கேன்சர்ல இருந்து ஆஸ்மால இருந்து இப்படிப்பட்ட நோயில இருந்து I can name it, pile up so many healings. உங்கள்ட்ட இந்த மாலை வேளையில அநேக இந்த அற்புதங்களை நடந்தது உங்கள்ட்ட சொல்லலாம். But sorry, I never take a WhatsApp or camera to take and show to everybody. ஆனா மன்னிக்கணும், நான் வாட்ஸ்அப்போ கேமரா எடுத்து உங்கள்ட்ட So காமிக்க these முடியாது. people heal, that people no. இந்த நபர்கள் சுகமாகன அந்த நபர்கள். I am not the healer. நான் சுகமளிக்கிறவன் அல்ல. I only use the name of the Lord. நான் பாவிக்கிறது ஒன்றே ஒன்று By the இயேசு stripe of the நாமம். Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் தழும்பினால் he is healed. அவங்க சுகமானார்கள். Some people they want to carry the glory. சில நேரத்துல அவங்களே சொந்த மகிமை After I pray, பெறுவார்கள். somebody healed. நான் ஜெபித்தோன்னு அவங்க சுகமாயிட்டார்கள். Some country, சில தேசத்துல oh, I've got a healing power. எனக்கு வல்லமை உண்டு I சுகமாக்குறது. have the special power. எனக்கு விசேஷமான ஒரு வல்லமை உண்டு. How many people sick and die in their family? எத்தனை பேர் குடும்பத்துல அவங்க மரித்து நோயாக One or two people healed, they take a video and show to everybody. ஒன்று ரெண்டு பேர் சுகமாயிட்டாங்கன்னா அதை வீடியோ எடுத்து அதை எடுத்து காமிக்கிறது. Every country, எல்லா தேசத்திலும் சரி, go and see in their country. அவங்க சொந்த தேசத்துல போய் பாருங்க. Wherever they are, அவங்க எங்க இருந்தாலும் mighty சரி, great man, ஒரு பிரதான ஒரு ஊழியக்காலமா இருக்கலாம், so many healings, அநேக சுகங்கள் இருக்கலாம். but there are thousands, millions of people still sick in their country. ஆனா இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவங்க But தேசத்துல there's நோயாக only இருக்காங்க. one power, ஆனா ஒரே ஒரு வல்லமை the தான், stripe of the Lord Jesus. அதான் இயேசு கிறிஸ்துவின் தழும்பு. It can be penetrate or healed all the people. இந்த மருந்தானது இந்த தழும்பானது எல்லா நோய்களும் எல்லா ஜனங்களும் சுகமாக்க முடியும். So it's a good news for me, Good Friday for me. ஆகையால் இது ஒரு நல்ல நற்செய்தி, இது நல்ல வெள்ளிக்கிழமை. So God have you can see the stripe on that day.
ஆகையினால் மெய்யாக இயேசு கிறிஸ்துவின் தழும்பை நீங்க காண முடியும் அன்னைக்கு. Even though it already passed many years ago, 2000 வருஷம் ஆகிவிட்டது, இது கடந்து போயினாலும், but the stripe of the Lord Jesus still fresh for you. ஆனா இயேசு கிறிஸ்துவின் தழும்பானது இன்னும் உங்களுக்காக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. If you believe, நீங்க விசுவாசித்தீங்கன்னா you will see the glory of God. தேவ மகிமையை காண முடியும் இப்பொழுதும். சரி, that's a good Friday. அதான் நல்ல Why வெள்ளிக்கிழமை. is it good Friday? ஏன் வெள்ளிக்கிழமை? He take my sorrow, அவர் என் துக்கங்களை He removed சுமந்து my கொண்டார், curse. என் சாபத்தை my நீக்கினார், sin is gone, என் பாவங்கள் கடந்து போனது, I'm healed. நான் சுகமானேன். There are no other things God have done. இன்னும் அநேக காரியங்கள் கடவுள் செய்தார். So, ஆகையினால் for me it's a good Friday. இந்த வெள்ளிக்கிழமை It's எனக்கு நல்ல not வெள்ளிக்கிழமை. celebrating Good Friday. இது ஒரு கொண்டாட்டம் உள்ள வெள்ளிக்கிழமை இல்ல. carefully. கவனமா கேளுங்க. It is not celebration of the Good Friday. இது இந்த வெள்ளிக்கிழமை கொண்டாட இருக்கிறதால It's a joy for me. It's a good Friday. ஆனா இது எனக்குள்ள மகிழ்ச்சி. இது நல்ல வெள்ளிக்கிழமை. Because Jesus done something for me. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை வாழ்க்கையில செய்திருக்கிறார். He turned the mourning to dancing. He turned the way around. அவர் இப்பொழுது அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். Children of God, தேவ பிள்ளைகளே, like this Good Friday, இந்த நல்ல வெள்ளிக்கிழமை when you're listening this இந்த message, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற make ஒவ்வொருத்தரும் sure something good will happen. மெய்யாக உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை If நடக்கும். something good happen, உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் and நடக்கும்போது this Friday is very good Friday, இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை தான். or tomorrow Saturday something good happen, இல்ல அடுத்த சனிக்கிழமை ஒரு காரியம் நல்ல காரியம் நடக்குனா good Saturday for you. அது உங்களுக்கு நல்ல சனிக்கிழமை தான். 365 days happening something good for you. 365 நாளும் ஒரு நன்மையான காரியம் The நடக்கும். whole year is a good year for you. இந்த முழு வருஷமும் நல்ல வருஷம் Children தான். of God, தேவ பிள்ளைகளே, make sure மெய்யாக understand தேவ வார்த்தை நீங்க புரிந்து Very கொள்ளுங்க. important. மிக முக்கியம். what is the meaning of Good Friday. அந்த மெய்யான இந்த நல்ல வெள்ளிக்கிழமை அர்த்தம் தான் என்ன? Not to celebrate, not because of printed in the calendar, இது கொண்டாடவும் இந்த கேலண்டர்ல போட்டதுனால இல்ல. not because of America celebrating, அமெரிக்கா தேசத்துல all the கொண்டாடுறதுனால நான் Christians are கொண்டாடுறேன். celebrating. இல்ல இந்த No. கிறிஸ்தவங்கள கொண்டாடுறதுனாலயா? Something good must be happen in your life. இல்ல சகோதர சகோதரி, உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியங்கள் Whatever நடக்கும். I shared to you, these 4 points, இன்றைக்கு உங்களுக்கு சொன்னப்பட்ட ஒவ்வொரு if காரியங்களும் it happen in your life, அது உங்க வாழ்க்கையில் நடக்கும்போது it means a Good Friday. அது மெய்யாக ஒரு நல்ல That வெள்ளிக்கிழமை this தான். Good Friday people will understand. மெய்யாக இந்த நல்ல வெள்ளிக்கிழமை ஜனங்கள் இதை புரிந்து Your கொள்ளணும். neighbor, உங்க பக்கத்து your வீடு, uncle, your auntie, உங்க relative, அங்கிள் ஆண்டி, let உங்க them understand சொந்தக்காரங்க about this. இந்த வெள்ளிக்கிழமை குறித்து புரிந்து Children of கொள்ளட்டும். God. தெய்வ பிள்ளைகளே, I strongly believe நான் மெய்யாக the விசுவாசிக்கிறேன். Lord's power still here. தேவனுடைய வல்லமை இன்னும் ஆளுகை செய்து He is the கொண்டிருக்கிறது. same yesterday. அவர் நேற்றும் என்று மாறாதவர். Now God can do miracle even in your life. இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் அற்புதம் That செய்ய முடியும். something good will happen in your ஒரு life. நன்மையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கட்டும். Whatever sickness, உங்க வாழ்க்கையில என்ன whatever நோயா இருந்தாலும், problem, என்ன பிரச்சனையா இருந்தாலும் whatever சரி, is sorrow, என்ன துக்கம் whatever இருந்தாலும் சரி, curse, என்ன சாபம் whatever இருந்தாலும், sin, என்ன நோயா right இருந்தாலும், now, இப்பொழுது I going to pray நான் உங்களுக்காண்டி ஜெபிக்க போகிறேன். in the mighty name of the இயேசு Lord. கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் Something good going to happen. நன்மையான ஒரு காரியம் Are you நடக்க ready, போகுது. children of God? தேவ பிள்ளைகளே, ஆயத்தமா இருக்கிறீங்களா? Put your hand where is your pain. இப்ப எங்க உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த காலியை எடுத்துக்கொண்டு I போய் going to pray. இப்ப நான் உங்களுக்கு ஜெபிக்க The போகிறேன். power of God தேவனோட வல்லமை is going to be really a good Friday for அது you. மெய்யாக ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையாக You will போகுது. give a testimony like மெய்யாக that. நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. Sunday you going to share the testimony. சனிக்கிழமை வந்து சாட்சி சொல்ல போறீங்க. Something powerful. ஏதோ ஒரு வல்லமையான காரியங்கள் அசைவாடுது. Father, we praise and thank you. இதாவே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். Thank you for 2000 years ago what happened on Friday. 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவத்துக்காக நன்றி. I know it, you carried all the pain and the suffering for ஆம் yourself. சகோதர சகோதரியே, நமக்காக எங்களுக்காக அந்த பாடுகளும் வேதனையும் சுமந்து கொண்டே For us, Lord. எங்களுக்காக For அந்த us to set free, Lord. முற்றிலுமான ஒரு The விடுதலைக்காக mighty power anointing. தேவனுடைய சர்வவல்ல வல்லமை Let this today Good Friday. இது நல்ல வெள்ளிக்கிழமையானது. Let people experience the stripe of the Lord Jesus be healed. மெய்யாக everyone. ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் தலைமை சுகமானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். Remove all their sorrow, Lord. அவங்க துக்கத்தை அனைத்துமே சுமந்து கொண்டு Washed all their sin, Lord. எல்லா பாவங்களும் கழுவப்பட்டது. Take the curse away from the இந்த generation. மாலை வேளையில் ஆண்டவர் குடும்பத்தில் இருக்க எல்லா Let சாபத்தையும் it be a நீக்கும்படியாக meaningful Good Friday. ஒரு புரிந்துள்ள ஒரு வெள்ளிக்கிழமை கொண்டாட்டும். Commit each and everyone in your mighty இந்த name. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் கரத்தில் Bless ஒப்புக்கொள்ளுங்கள். everyone. ஒவ்வொருத்தரையும் Bless ஆசீர்வதிக்கிறார். everyone. ஒவ்வொருத்தரையும் Come on, lift up ஆசீர்வதிக்கிறார். your hand, everyone. ஒவ்வொருத்தரும் கைகளை உயர்த்துமாக. Receive the blessing of God. தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாக. Right now, இப்பொழுது God is doing something in your life. தேவன் ஒரு காரியத்தை வாழ்க்கையில் செய்து Something good is கொண்டிருக்கிறார். happening in your ஒரு life. நன்மையான காரியங்கள் Don't செயல்பட்டு miss the கொண்டிருக்கிறது. blessing of God. தேவ ஆசீர்வாதத்தை தவிர்த்து This is விடாதீங்க. the day the Lord has made for you. இந்த நாள் உங்களுக்காக ஆண்டவர் உண்டாக்கின நாள். He'll turn the morning to dance. இந்த நாள் உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்று நாள். Lord Jesus, இயேசு கிறிஸ்து bless them, Lord. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறார். Jesus' name. இயேசுவின் நாமத்திலே Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென்.
God bless you, children of கர்த்தர் God. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். I know God already something good in your life. நிச்சயமாக எனக்கு தெரியும் கர்த்தர் ஒரு He நல்ல will கர்த்தர். never leave you. அவர் உங்களை கைவிட மாட்டார். He will never forsake உங்களை you. விட்டு விலக மாட்டார். If you believe, நீங்க விசுவாசித்தால் you will see the glory of தேவ God. மகிமையை காண்பீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Let's finish in a prayer. ஜெபத்துல முடிப்போமா. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Lift up your holy hand. உங்க பரிசுத்த கரத்தை உயர்த்துமாக. May the grace of the Lord and the love of the Father, sweet fellowship of the Holy Spirit be with us forever and evermore. And everyone say, எல்லோரும் சொல்லுமாக. Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Come on Sunday service. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். Something resurrected power. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து As நீங்க God அறிவிக்க has போறீங்க. promised this year, எப்படி இந்த வருஷத்துல ஆண்டவர் God உங்களுக்கு will raise. கர்த்தர் எழும்ப It பண்ணுவார். means He rise. இது எதை குறிக்கிறது? He rose கர்த்தர் from the எழும்பினார். dead. மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். He going to raise you. மறுபடியும் உங்களை உயிர்த்தெழ He is able to do in your life. அவர் உங்க வாழ்க்கையில Don't miss the செய்யக்கூடும். blessing of God. தேவ ஆசீர்வாதத்தை Come தவிர்த்துவிடாதீங்க. and see and receive the வந்து blessing. தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. ஆமென்.